வணக்கம். யுவரிய பில்டர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தில் பஞ்சு மார்க்கெட் பக்கத்தில் இந்த சைட்டு வந்து நடக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த சைட்டை பொறுத்த மட்டுக்கு நம்ம என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோவில் A to Z எல்லாமே வந்து இருக்குது இந்த வீடியோவில். இதில் வந்து வீட்டு ஓனர் வந்து கேட்டுக்கிட்டது என்னென்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் பால்கனி கிடையாது, பால்கனி கேட்டிருக்காங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது 450 ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம ஆரம்பித்தோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூமு, ஒரு சிட் அவுட் ஏரியா, ஒரு போர்ட்டிகோ ஏரியா கேட்டதுனால முன்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கட்டியிருக்கோம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும். பொதுவாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால் வந்து காலம் இருக்கும். காலம் இருக்க ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி ரூஃப் லெவலுக்கு வந்து உடைக்கணும். ரூஃபு மட்டத்துக்கு நம்ம உடைக்கணும், உடச்சி எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த ரூஃபோட கான்கிரீட் தெரிகிற மாதிரி உடச்சி எடுக்கணும். எங்கெங்கெல்லாம் வால் வருதோ அந்த இடத்துல பூராமே அந்த தலவரிசைகளை உடச்சி எடுத்துகிட்டு காங்கிரீட் பண்ணணும், காங்கிரீட் போடணும். காங்கிரீட் போட்டு தான் அந்த இடத்துல வந்து செவர் வந்து கட்ட முடியும். ஏன் நம்ம இந்த தலவரிசைகளெல்லாம் எடுக்கலைன்னா, இந்த பில்டிங்கை பொறுத்த மட்டும் சங்கன் ஏரியான்னு எதுவும் கொடுக்கல. சங்கன் ஏரியானா ரூஃபை இறக்கி போடுவாங்க, கொஞ்சம் வாட்டமாக போடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அதனால் பர்டிகுலர் ஏரியா மட்டும் நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டோம். உடச்சி எடுத்து காங்கிரீட் பண்ணியாச்சு. இது ஓனர் கேட்ட அந்த கேன்டிலிவர் ஏரியா. சரிங்களா? 12 mm ராடு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 12 and 16 mm யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லாப் ராடும் பீம் ராடும். பாட்டமில் 3 16, டாப்பில் 3 16, அதுபோக கட்டைல்மெண்ட்டு ஒரு 4 ராடு. சரிங்களா? ரொம்ப ஹெவியாக தான் பண்ணியிருக்கோம். கீழேயும் அந்த ஸ்லாப்புக்கு வந்து சப்போர்ட்டுக்கு பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். காங்கிரீட் ஆல்மோஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்போவுமே வந்து ஸ்லாபுக்கு மேலே வர்ற பீம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட் பீம், ஸ்லாபுக்கு கீழே வர்ற பீம் வந்து பார்த்திங்கன்னா W பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வால் வர்ற ஏரியாவில் எல்லாத்துலேயுமே காங்கிரீட் வந்து போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த காங்கிரீட்டு போட்டதுனால கீழே இருக்க காங்கிரீட்டோட இந்த ஒரு 4 inch காங்கிரீட் சேர்ந்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அது மேலே வால் கட்டும்போது எந்த ஒரு பாதிப்பும் வந்து இருக்காது. சரிங்களா? இப்போ வந்து 1 BHK கட்ட சொன்னதுனால நம்ம 1 BHK கட்டணும். லிண்டல் உயரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு கொஞ்சம் அவுட்டர் வரைக்கும் பண்ணி கொடுங்க, இந்த பில்டிங்கோட அவுட்டர் வரைக்கும் பண்ணி கொடுங்கன்னாங்க. அதையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து பெட்ரூம் ஏரியா. அட்டாச் பாத்ரூம் வந்து இந்த பக்கம், ஒரு கிச்சனு. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஏரியா, கிச்சன் ஏரியா. சரிங்களா? 7 feet. இது வந்து காமன் பாத்ரூமாக இருந்தது. இப்போ வந்து நமக்கு வந்து முன்னாடி வரைக்கும் கட்ட சொல்லிட்டாங்க. பில்லருக்கு அடுத்து கட்டை மட்டும் நம்ம போட்டிருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஹால் ஏரியா. சில்லு எல்லா சவத்துலையுமே மேக்ஸிமம் சில்லு வந்து போட்டிருப்போம், ஜன்னல் வர எல்லா ஏரியாலும். இது வந்து பெட்ரூமு, இது பாத்ரூமு. இந்த மெயின் பெட்ரூமுக்கு இது அட்டாச் பாத்ரூம். இது வந்து கிச்சன் ஏரியா. ஜன்னல் வந்து 3க்கு 3 வந்து வச்சுருக்கோம். கைப்பிடிச்சவருமே இந்த பில்டிங்கை பொறுத்த மட்டும் 2 feetக்கு தான் இருந்துச்சு. நம்ம தான் அதை ரைஸ் பண்ணி கொஞ்சம் உயர்த்தி வந்து கட்டியிருக்கோம். சரிங்களா? இந்த வீடை பொறுத்த மட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே இந்த வீட்டுக்காரங்க முழுக்க பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எலக்ட்ரிஷியன்றதுனால. முன்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்க. முன்னாடி வந்து காங்கிரீட் கிரவுண்ட் ஃப்ளோர் கூரை வந்து இல்லை, காங்கிரீட் கூரை வந்து இல்லை. நம்ம தான் சப்போர்ட் கொடுத்து சைடில் உள்ள அந்த சுவரப்புறம் உடச்சி எடுத்து சப்போர்ட் கொடுத்து நம்ம பண்ணோம். சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சப்போர்ட் கொடுத்து நம்ம பீம் கொடுத்து காங்கிரீட் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் பெட்ரூம் நம்ம உள்ள வழியாக வர்றது. இது சிட் அவுட் ஏரியா. இதுக்கப்புறமா ஹால் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்டிலிவர் நம்ம ரெடி பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஏரியா. கீழே சப்போர்ட் கொடுத்து கெட்டி பூசியாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபும் போட்டாச்சு நம்ம.
பிளாஸ்டரிங் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம மேலே வந்து தலவரிசை பதிச்சாச்சு. அடுத்தடுத்து இந்த வீடோட ஃபினிஷிங் ஒர்க் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவுட்டர் ஒயிட் வாஷ் எல்லாமே அடித்தாச்சு. ஹேண்ட் ரைல் வச்சாச்சு, படிக்கலாம். மேலே ஸ்டேர்கேஸ் ரூம், இது படிக்கூடு ரூமு கட்டி முடித்தாச்சு. இப்போது வீட்டுக்கு உள்ள ஃபினிஷிங்கான வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து காமன் பாத்ரூம், சரிங்களா. இது அந்த போர்ட்டிக் ஏரியா, நம்ம காங்கிரீட் போட்டு எக்ஸ்டர்னலாக நம்ம கொண்டு வந்த ஏரியா. வாஸ்துபடி வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ஓப்பன் இருக்கணும். அதனால் க்ரில் வச்சுருக்கோம், ஓப்பன் வச்சு இயற்கையான காற்றோட்டம் வெளியே வந்துட்டு போகணும், உள்ளே வந்துட்டு போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரு. இது சிட் அவுட் ஏரியா. ஜன்னலுக்கு எல்லாமே பார்டர் கொடுத்துருக்கு. டோரு ஓப்பனிங் ஏரியாவுக்கு பார்டர் கொடுத்தா அதுக்கு தனியாக ஒரு கலர் கொடுத்துருக்கு. இது வந்து சில்ட்ரன் பெட்ரூமு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பார்டர் மட்டும் 1 இன்ச்சு திக்னஸில் நம்ம கொடுத்துருக்கோம். சில்ட்ரன் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 10 சைஸு. அட்டாச் பாத்ரூம் இருக்குது, சரிங்களா. அது போக பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு செல்ஃபும், வெளிச்சத்துக்கு வந்து மேலே ஒரு வெண்டிலேட்டரும் ஒன்று வச்சுருக்கோம். இது அந்த சில்ட்ரன் பெட்ரூம்க்குரிய பாத்ரூம். வெண்டிலேஷனுக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். வெளியே இருக்க காற்று உள்ளே வர்றதுக்கும் உள்ளே இருக்க ஏர் வெளியே போகிறதுக்கும் அது யூஸ் ஆகும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹால். டிவி ஷெல்ஃபு, எக்ஸ்ட்ரா ஷெல்ஃபு எல்லாமே வந்து கொடுத்துருக்கு, சரிங்களா. கிட்டத்தட்ட இது 10க்கு 14 அப்படின்ற ஏரியா சைஸ் வரும். இது வந்து மெயின் பெட்ரூம். 99% வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. அவுட்ரு பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. பெட்ரூம்குள்ளே ஷெல்ஃபு, வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ எல்லாமே கொடுத்துருக்கு. மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஊக்கு கேட்டிருந்தாங்க, அந்த ஊக்குமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. புல்லட் ஊக்குன்னு சொல்லுவாங்க, ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இதுவும் வந்து ஜன்னலை சுற்றி பூசியிருக்கோம், காடி மாதிரி, பார்டர் மாதிரி. அட்டாச் பாத்ரூமு. இது வந்து வெஸ்டர்ன் கேட்டதுனால வெஸ்டர்னே வச்சுருக்கோம். மூலவட்டக்கல்லாம் 2 கல் வச்சுருப்போம். ஒவ்வொரு பாத்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து கிரானைட் வந்து போட்டிருப்போம். எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது. ரெண்டு கோடு வால் புட்டி வந்து பண்ணியிருக்கோம். 2 கோடு வால் புட்டி வச்சு, லப்பம்னு சொன்னால் நம்ம ஊருக்காரங்க நிறைய பேத்துக்கு தெரியும். 2 கோடு கொடுத்து கடைசியாக வந்து தேய்ச்சிட்டு ப்ரைமர் அடிச்சிருக்கு. இது வந்து கிச்சனுக்குள்ளே வீட்டுக்காரங்க கேட்ட மாதிரி நிறைய செல்ஃபெல்லாம் வச்சுருக்கோம். அவங்க எங்கெங்கே கேட்டாங்களோ எல்லா இடத்துலையும் லாஃப்ட் வச்சுருக்கோம். அவுட்டர் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குன்னு அதை தான் அடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. கிச்சனுக்கு ஒரு 3 feet to 4 feet டைல்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா. கிரானைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 inch திக்னஸில் நோசிங் அடிச்சிருக்கோம். 1.5 inch திக்னஸில் 2 கிரானைட்டையும் ஒட்டி நோசிங் அடிச்சிருக்கோம். கீழே செல்ஃப் கேட்டாங்க, சிலிண்டர் வைக்கவும் நல்லா கேப்பாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு.
நம்ம எக்ஸ்டர்னலாக போட்ட அந்த பால்கனி வந்து இதான். இது வந்து டோர் ஓப்பனு, பால்கனி இது எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. மழை பெஞ்சா சென்டரில் போகிற மாதிரி பைப்பும் வச்சு விட்டாச்சு. சரிங்களா. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 அடி மட்டத்தில் லாஃப்ட் வந்து அந்த பில்டிங் ஓவராலாக நம்ம வந்து அதை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். பக்கா ஃபினிஷில் வந்து பில்டிங் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காற்றோட்டத்துக்கு இந்த ஓப்பன் வந்து ரொம்ப முக்கியம். வடக்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் தெற்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் எப்போவுமே வடக்கையும் கிழக்கையும் ஓப்பன் இருக்கணும். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படி பளிக்கூடு மேலே வந்து ஷீட் போட்டிருக்கோம். ஒரு 6.25 அடி கட்டி நம்ம வந்து ஷீட் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா வாயு மூலை ரொம்ப உயரம் ஏற்றக்கூடாது. அதனால் அப்படி பண்ணியாச்சு. வாங்க இப்போ ஓப்பன் டெரஸ் வந்து பார்க்கலாம். பேராப்பட்டு வால் எல்லாமே வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குமே 2 டேங்க் வைக்கிற மாதிரி அந்த பெட்டு வந்து கட்டி வச்சுருக்கோம். சின்டாக்ஸ் வந்து 2 டேங்க் வைக்கிற மாதிரி கட்டி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 10க்கு 4.5 சைஸுக்கு வந்து கட்டி வச்சுருக்கோம். எல்லாம் வந்து 4.5க்கு 4.5 தான் கட்டுவாங்க. நம்ம 10க்கு 4.5 வந்து வாங்க வீடோட அவுட்ருக்கு போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரு பெயிண்டிங் ஒர்க் வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கு. நம்ம ஃப்ளம்மிங் ஒர்க்லாம் ரெயின் வாட்டரு வேஸ்ட் வாட்டர் லைன்லாம் கரெக்டாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கீழே அந்த பச்சை கலர் அடித்த பெயிண்ட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோருன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டின பில்டிங்கு. சரிங்களா. உங்களுக்கு எது வீடு கட்டினா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல முறையில் நாங்கள் முடிச்சு தருவோம். நன்றி, வணக்கம்.